ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வர குரூப் 4 எக்ஸாம்ல 170 எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ 170 எடுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லுவீங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. போர்ஷனை முடிச்சுதான் ஆகணும். பட் அதை எப்படி ஸ்மார்ட்டா எது முக்கியம் அப்படிங்கிறத பார்த்து படிச்சு எப்படி ஒரு 170+ எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுனாலே போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறதுன்னு தெரியணும். அந்த படிக்க வேண்டியதை நம்ம எப்படி படிச்சோம் அப்படின்னா 170ங்கிறது ஈஸியா எடுக்கலாம். இதுக்கப்புறம் படிச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வைஸ் தான் நான் இது கொடுத்துருக்கேன். தமிழ், மேக்ஸ், ஜிகேன்னு எல்லாத்துலயுமே பார்க்கலாம். ஒவ்வொன்றிலையுமே முதல் நீங்க எதை படிக்கணும். இப்பதான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் முதல்ல என்ன எதை படிக்கணும், எதுக்கு அதிகமா இருக்கு, ஸோ அப்ப நான் எதை ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த அதிகமா இருக்கு இல்லையா அது எங்க இருக்கு அப்படிங்கறத லைனா பார்க்க போறோம். ஸோ மார்க் ப்ரையாரிட்டி வைஸ் தான் எழுதியிருப்பேன். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க முதல்ல படிக்க வேண்டியது இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னா 6 to 10th இலக்கணம் பிளஸ் 6 to 10th புக்ல இருக்கிற இலக்கணம் பிளஸ் புக் பேக் இந்த கம்பல்சரி படிக்கணும். ஓகேங்களா? இதை படிச்சிங்கனாலே 85க்கு தாராளமா 75 வாங்கிடலாம். அடிச்சு சொல்றேன். ஏன்னா ஓல்டு புக் இல்லையே, சிறப்பு தமிழ் இல்லையேன்னா அதுல இருந்து ரொம்ப பெருசா கேட்டுற மாட்டாங்க. ஏன்னா இந்த நியூ புக்ல இருக்கிற இலக்கணம் அவ்வளோ ஒர்த்தா இருக்கு. அதே மாதிரி புக் பேக்லயும் அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இலக்கணத்தையும் அதுல இருக்கிற புக் பேக்கை ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலே நம்ம 80+ எடுக்கலாம். ஓகேங்களா? இருந்தாலுமே ஓல்டு புக் பார்க்கணுங்கிறக்காக ஒரு 75 நம்ம கன்ஃபார்ம் தமிழ் எடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்தது ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ முக்கால்வாசியான முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பெருசா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்காது. இதை பார்த்துட்டோம்னா பின்னாடி வர்றது ஈஸியும் கூட. இது 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 ஃபவுண்டேஷன். இதை முடிச்சிட்டோம்னா பின்னாடி வர்றது ஈஸியாகவும் இருக்கும். கண்டென்ட்டும் கம்மி தான். ஓகேங்களா? ஸோ நீங்க அடுத்தது நான் சொல்லியிருக்கிறது தனி சப்ஜெக்டா படிக்க போறது இல்லை. ஓல்டு புக் 11th 12th ரெண்டுலையுமே ஓல்டு புக்கு பிளஸ் நியூ புக்கோட 11th 12th. ஓகேங்களா? இது எல்லாத்துலயுமே இப்ப நம்ம இலக்கணம் புக் பேக் படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி சிலபஸ் டாபிக் மட்டும் படிக்கணும். ஓகேங்களா? சிலபஸ் டாபிக் மட்டும் ஓல்டு புக் 11th 12th படிக்கணும். இப்போ இது வேற சப்ஜெக்டா கிடையாது. நம்ம 6 to 10th இலக்கணமும் புக் பேக்கும் படிக்கிறப்பவே நம்ம கொடுத்துருக்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, குரூப் 4 சிலபஸ், அதுல இருக்கிற தமிழ் சிலபஸ் டாபிக்கே நம்ம முடிச்சிருவோம். 99% முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாமே நம்மளுக்கு தெரியும். வினைத்தொகைனா என்ன, வினையால் அணையும் பெயர்னா என்ன, வேர்ச்சொல் எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாமே தெரியும். நம்மளுக்கு நிறைய சேர்த்துறது பிரித்தது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ எல்லா பேஸ்மெண்ட்டும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ இங்க வந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இங்கேயே எல்லாமே படிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா 1-2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்பீங்க. சில வேர்ட்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் தான் பண்ணுவீங்க. இங்க நீங்க புதுசா படிக்க போறது இல்ல. அதே மாதிரி 11th 12thலயும் அதே தான். படிச்சு அதே சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த கான்செப்டை வாசிக்கிறீங்கன்னா வினைத்தொகைனா என்ன இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் இதுல இருக்கிறத விட கொஞ்சம் புதுசா கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்க போறீங்க. அவ்வளவுதான். ஸோ இதுக்கு பெருசா டைமே எடுக்காது. இதை முடிச்சிட்டீங்கன்னா இதுக்கு டைமே எடுக்காது. ஓகேங்களா? இதை முடிச்சிட்டீங்கன்னா 5 மார்க் வரலாம் ஒருவேளை. ஓகேங்களா? ஆனா இதை ஸ்ட்ராங்கா படிச்சாலே நம்மளுக்கு போதும் தான். பட் எக்ஸாம்பிள் ஓல்டு புக், சிறப்பு தமிழ் நிறைய பேர் கேட்கறதுனால நான் சொல்றேன். ஓகேங்களா? இதுல இருக்கிறதே தான் இதுல இருக்கு. சொல்ல போனா இந்த ஓல்டு புக் 11th 12th இல்ல இருக்கிறத விட ரொம்ப அதிகமா 6 to 10thலயே கவர் பண்ணிட்டாங்க. இது நம்ம சேஃப்டிக்கு ஏதாவது ஒரு இன்கேஸ் நம்ம சிலதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், வேர்ட்ஸ் எல்லாம் அது புரியாது. இப்ப தாழ் பூந்துறைங்கிறது பாத்தீங்கன்னா பூத்துறை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அது பூ பிளஸ் துறைங்கிறப்ப வேற இலக்கண குறிப்பு வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா தாழ் அப்படிங்கிற வேர்டு வினையை குறிக்கிறனால அது வினை தொகையா வரும். அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஓல்டு புக் 11th 12thல பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இது பெருசா டைம் எடுக்காது. ஓகேங்களா? ஸோ அதை எடுத்தீங்கன்னா எவ்வளோ ஒரு 5 மார்க் நமக்கு கம்பல்சரி கிடைக்கும். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதுவும் அதே தான். இங்க எப்படி நீங்க எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு ரெஃபர் பண்றீங்களோ அதையே தான் இங்கேயும் பண்ண போறீங்க. இப்போ இந்த இடத்த நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் ஈஸி தாங்கிறக்கா பண்ணாம இருக்க கூடாது, பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். எல்லாருமே நல்லா படிப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன டாபிக் எல்லாருமே படிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஆனா அதை அப்ளை பண்றப்ப நமக்கு சொதப்போம். மனப்பாடமா தெரியும், புரியும். அங்க இருக்கிற எக்ஸாம்பிள் ஏன் வந்திருக்குங்கிற வரைக்கும் புரியும். ஆனா இன்னொரு வேர்டு கொடுத்தா புரியாது. ஸோ அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அதாவது இதை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? 85ங்கிறது ஈஸியா எடுத்துடலாம். இதுவே இப்ப நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 90 days ஃபாலோ பண்ணா எனக்கு 5 மார்க் தான் வருமானா கிடையாது. ஏன்னா நான் அதுல இருக்கிற 20 கொஸ்டினுக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவேன். அப்ப அந்த 20 கொஸ்டின் நீங்க ரிவைஸ் பண்ண மாட்டீங்க. இதை படிச்சுட்டு நம்ம ரிவைஸ் பண்ண போறது கிடையாது. அங்க எக்ஸ்பிளனேஷன் பாக்குறப்போ
இந்த கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால கண்டிப்பா நீங்க அதை படிக்கிறீங்கன்னா இலக்கணம் நீங்க இங்க படிக்கிறப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? 6 to 10th படிக்கிறப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல ஆல்ரெடி 6 to 10th படிச்சுட்டேன் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்றப்ப இன்னும் ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இதை முடிச்சதுக்கு அப்புறமா 6 to 10th என்ன படிக்கணும்? இலக்கியம், உரைநடை. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு அது 15 மார்க் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை படிச்சீங்கன்னா ஒரு 10 மார்க் எடுக்கலாம். ஏன் 15 இல்லைன்னா அவுட் ஆஃப் புக் போகலாம், மறக்கலாம். அதனால நான் ஆவரேஜா போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 95+ ரொம்ப ஈஸியா வந்துடும். ஒரு 3 ஸ்டெப்பு தான் தமிழை பொறுத்த வரைக்கும். இப்ப சிலபஸ் மாத்தினது என்ன கேட்டா ரொம்ப ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இது நீங்க படிக்காமே போய் ஃப்ளூக்லயே ஒரு 7 மார்க் எடுத்துட்டீங்கன்னா கூட இந்த சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு போறீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு 90+ அழகா கொண்டு வந்துடும். இலக்கியம், உரைநடை வந்து மனப்பாடம்னும் தேவையே இல்லை. இந்த பேசிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 85 ஈஸி, ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அதாவது 6 to 10ல நீ உரைநடை இலக்கியம்லாம் படிக்காத, இலக்கணத்தை மட்டும் படிச்சினாலும் உனக்கு 85 கன்ஃபார்ம்ங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி படிச்ச கொஞ்சம் நஞ்சத்தை வச்சு ஒரு 7-8 மார்க் போட்டாலே நம்ம 90+ அழகா வந்துடும். அதுக்காக படிக்காம போகாதீங்க, நான் சொல்றேன். பட் அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ 95 ஈஸியா வாங்கிடலாம். அடுத்தது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்னு சிலபஸ்லயே அழகா மார்க்கோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாபிக் மட்டும் பாருங்க. அந்த டாபிக் புக்லயே 90% வந்துட்டு கவர் ஆயிரும். ஓகேங்களா? அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல கொஞ்சம் நிறைய கவர் ஆகல புக்ல. ஸோ அதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு கொஸ்டினா எக்ஸ்பிளேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து மேக்ஸ் புக்ல பார்த்தாலே ஒரு 80% நம்ம போட்டுடலாம் சம்ஸ்ல. ஆனா இப்ப அப்படி கிடையாது. புக்ல பார்த்தா ஒரு 70% தான் போட முடியும். 90% இருந்தாலும் 70% தான் போட முடியும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரீசனிங் கொஸ்டின் கேட்கறாங்கனாலே நான் ஷியோரா கெஸ் பண்றேன் இந்த டைம் மேக்ஸ் டஃபா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி ஒரு சூத்திரத்தை மனப்பாடம் பண்ணி அங்க போய் அப்ளை பண்ணி போடுறதுங்கிறது ஈஸி. தனி வட்டியா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடு அப்படின்னா ஒரு 15 கொஸ்டினா நம்மளுக்கு அப்படி கேட்பாங்க. பட் இப்போ ஃபுல்லா லாஜிக்கல் ரீசனிங், நியூமரிக் ரீசனிங், ஆல்பா நியூமரிக் ரீசனிங், அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸ்ன்னு கொடுத்துருக்கிறத பார்த்தாலே தெரியுது. கம்பல்சரி கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல திங்க் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக அங்கே போய் திங்க் பண்ணிக்கலாம் நம்ம போகக்கூடாது. நம்ம மைண்ட் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்மளால யோசிச்சா நமக்கு வருதா, பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ஃபா நியூமரிக், லாஜிக்கல் ரீசனிங் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்மளுக்கு தெரியுதா, ஏன் தெரியல, ஸோ இது எந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டா மட்டும்தான் ஒரு 20ஆவது வாங்க முடியும். நான் கண்டிப்பா மேத்ஸ்ல 25 வாங்க முடியும்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இதுதான் படிக்கணும், இதுதான் சப்ஜெக்ட், இது புக்ல இருக்கு, இது ஃபார்முலா இதுக்குதான் அப்ளை பண்ணா ஓகே. பட் இந்த மிரர் அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படின்னா நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது, எப்படி வேணா கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம வந்துட்டு இமேஜ் பண்ணணும், கற்பனை திறன் அதிகமா இருக்கணும். அது இல்லாம அந்த ப்ரெஷர்ல நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால அதுல வந்துட்டு நிறைய மார்க் போகும் கண்டிப்பா மேத்ஸ்ல இந்த டைம். ஸோ அதனால 20+ எடுக்கிறதே ரொம்ப பெருசு. இதுவே நான் ரொம்ப மேக்சிமமாக தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்துட்டு யூனிட் 5-6 யூனிட் 5-6 என்ன படிக்கணும், இந்த ஜிகேல இருக்க ஃபுல் லெசன் லிஸ்ட்டுமே வந்துட்டு நான் வீடியோ கொடுத்துருக்கேன், நம்ம கமெண்ட்ல கூட நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொன்ன லெசனை மட்டும் படித்தால் 35ங்கிறது ஈஸியாக வாங்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து எத்திக்ஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. எத்திக்ஸ் தேவையே கிடையாது. ஏன்னா தமிழ் பண்பாட்டு வளர்ச்சி, அதுக்காக எத்திக்ஸ் படிக்கணுமான்னு கேட்குறீங்க. அதாவது தமிழ் புக்லேயே அவ்வளோ படிக்கிறோம், அவ்வளோ இலக்கியம், அவ்வளோ உரைநடை, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் அத்தனையும் படிக்கிறோம். அதுக்கப்புறம் எத்திக்ஸ் படிக்க உங்களுக்கு டைம் இருந்தா படிங்க. இந்த 5 மார்க்கு நான் விட மாட்டேன், நான் எத்திக்ஸ் படிப்பேன்னா நீங்க தாராளமா படிக்கலாம். ஓகேங்களா? பட் என்ன கேட்டா தேவையில்லை, இந்த 35ங்கிறதே நம்மளுக்கு போதும். ஓகேங்களா? அடுத்தது பாலிட்டி பொறுத்த வரைக்கும் புக்ல இருக்கிறதா நம்ம படிச்சாகணும். பாலிட்டி சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே நல்லா தான் படிக்கிறீங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்து நிறைய ஆர்டிகிள்ஸ், நிறைய சட்டங்கள் எல்லாமே தெரிஞ்சுதான் வச்சிருக்கீங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. புக்கை மெயினாக படிக்கணும். அதில் 10th, ஸோ 10th இருக்கிற பாலிட்டியை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே 12th லோயர் கிளாஸ் நம்மளுக்கு ஈஸி தான். ஓகேங்களா? 10th இருக்க ஒரு 3-4 லெசன் இருக்கும். அரசமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, அதை முடிச்சிட்டிங்கன்னா 12th ஒரு 4 லெசன் ஈஸியாக இருக்கும். பின்னாடி ஒரு 4 லெசன் பேசிக்காக இருக்கும், அதை படிக்கணும். அப்புறம் உள்ளாட்சி அரசாங்கம், இவ்வளோ படித்தோம்னாலே ஒரு 9-8 ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 10 மார்க்குங்கிறது அழகாக வாங்கிடலாம். ஸோ புக்கு தான் எனக்கு கேட்டால் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அவ்வளோதான். அடுத்தது ஐஎன்எம் ஹிஸ்டரிக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே போக வேண்டாம். ஏன்னா நம்ம இது 2 பார்க்கவே நமக்கு டைம் கரெக்டா இருக்கும். ஐஎன்எம் ஹிஸ்டரி புக்ல என்ன இருக்கோ அதை அழகா தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஓகேங்களா? ஐஎன்எம் ஹிஸ்டரிக்கு வந்துட்டு 10 மார்க் அப்படின்னா 2க்கும் சேர்த்து ஐஎன்எம்ல நம்ம நல்லாவே மார்க் வாங்கலாம். ஓகேங்களா? ஹிஸ்டரியுமே என்ன கேட்டா
இந்த லோயர் கிளாஸ்ல 6th 7th கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பேசிக்கை நீங்க ப்ராப்பரா படிச்சுட்டு முடிஞ்சா டைம் இருந்தா அந்த 11th போய் ஜஸ்ட் வாசிச்சு மட்டும் விட்டுருங்க. ரொம்ப போட்டு அதை மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? மேக்சிமம் ஒரு 5 கொஸ்டின். இப்போ ஐஎன்எம்க்கு ஹிஸ்டரிக்கு சேர்த்தே 10 மார்க் அப்படின்னா நமக்கு என்னது, ஹிஸ்டரிக்கு 5 மார்க் தான். அந்த 5 மார்க் 6th 7th படிச்சாலே 2 மார்க் 3 மார்க் வாங்கிடலாம். அதுக்கு போய் நீங்க 11th 12th படிக்க வேண்டாம். ஐஎன்எம்க்கு 12th படிங்க. ஓகேங்களா? அது படிக்கிற மாதிரி இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஐஎன்எம்ல தான் அதிக கொஸ்டின் கேட்பாங்க ஹிஸ்டரியை விட. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணது வச்சு. ஓகேங்களா? அப்போ ஒரு 3-4 கொஸ்டினுக்கு ஹிஸ்டரிக்கு 11th போக வேணாம், போனாலும் ஜஸ்ட் ஒரு வாட்டி வாசிங்க. ஏன்னா அது வளவள கொலன்னு இருக்கும், இதையும் சேர்த்து மறக்க வச்சிரும். ஓகேங்களா? ஆனா ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் 10th படிச்சுட்டு லெசன்ஸ் கம்மி தான். 10th படிச்சுட்டு 12th படிச்சிருங்க. 12th படிச்சீங்க. இப்போ 10th படிச்சுட்டு 12th படிச்சீங்கன்னா ஐஎன்எம் ஓரளவுக்கு புரியும், அவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஓகேங்களா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். ஹிஸ்டரி அப்படி கிடையாது. 6th 7th ரொம்ப கிளியரா கொடுத்துருப்பாங்க. 11th பார்த்தா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க இதை படிச்சதையும் சேர்த்து. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா, இல்ல நான் 11th படிப்பேன் அப்படின்னா பின்னாடி வந்துட்டு அந்த கலை, கட்டிடக்கலை, ஒரு முகலாயர், யார் மராத்தியர், விஜயநகர் பாமணி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா எல்லா எம்பையர்லயும் போயிட்டு கலை, கட்டிடக்கலை, நிர்வாகம், நூல்கள் அதை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 11th படிக்கிற மாதிரி இருந்தா. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா அரசர்கள், ஒரு அரசர்களை பத்தி இங்கேயே பேசிக் படிச்சுடுவோம். அதுக்கப்புறம் அந்த அரசர்கள் ஏதாவது நாணயம் வெளியிட்டாங்களா, அவங்களோட இன்னொரு பேர் என்ன, யாருக்கு அப்புறம் யாரு, அந்த மாதிரி பேசிக் மட்டும் படிச்சுக்கோங்க. அதை விட்டு நீங்க நிறைய கொலன்னு கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதை படிச்சீங்கன்னா டைம் தான் வேஸ்ட். இல்ல ஆல்ரெடி படிச்சிருக்கவங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இத பண்ணீங்கனாலே 10க்கு 7ங்கிறது ஈஸியா வாங்கிடலாம். அடுத்து சயின்ஸ் ஜியாகிரபில நான் ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கேன். ஜியாகிரபில ஒரு 2 மார்க், சயின்ஸ்ல ஒரு 3 மார்க், ஜியாகிரபில ஒரு 3 மார்க் வாங்கினீங்கனாலே போதும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம லெசன் வந்து ஜியாகிரபி ஒன்றும் 6 to 10th வரைக்கும் படிக்க போறது இல்லை. 5 மார்க் 6 to 10th படிக்க வேணாம். 10th ஜியாகிரபி மட்டும் படிங்க. ஓகேங்களா? ஸோ 10th ஜியாகிரபி மட்டும் படிச்சீங்கனாலே அழகா 3 மார்க் வாங்கிடலாம். அடுத்து சயின்ஸுக்கு நான் இம்பார்ட்டன்ட் லெசன் லிஸ்ட்னு சொல்லிட்டு போன எக்ஸாமுக்கு கொடுத்துருந்தேன், இந்த எக்ஸாமுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் கூட நான் அந்த லெசன் லிஸ்ட் கிரியேட் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி மட்டும் படிச்சுக்கோங்க. பிசிக்ஸ் வேண்டாம். ஏன் பிசிக்ஸ் வேணாங்கிறன்னா, சயின்ஸ் எவ்வளோ மார்க் லாஜிக்கா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 5 மார்க் சயின்ஸ். ஓகேங்களா? ஈக்குவலா பிரிச்சாலுமே வந்துட்டு கெமிஸ்ட்ரிக்கு 2, பாட்னி ஜுவாலஜிக்கு 2, பிசிக்ஸுக்கு 1 மார்க் இப்படி இருக்கலாம். இல்ல ஓகே பிசிக்ஸ்ல வந்துட்டு 2 மார்க் கேக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க. பிசிக்ஸ்ல வந்துட்டு 2 மார்க் கேக்குறாங்க. இப்போ பாட்னி ஜுவாலஜில 1 மார்க் தான் கேக்குறாங்க. ஓகே. இப்போ இந்த கெமிஸ்ட்ரியில ரொம்ப யூனிட் வந்து கம்மியா இருக்கும், 4 லெசன் படிச்சாலே முடிச்சிடலாம். 2 மார்க் கம்பல்சரி கிடைக்குமா? பாட்னி ஜுவாலஜி ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ குறிப்பிட்ட லெசன் படிச்சாலே போதும், கதை மாதிரி இருக்கும், புரியவும் செய்யும். ஓகேங்களா? அதை படிச்சு 1 மார்க் இது பண்ணிடலாம். கம்பேரிட்டிவ்லி கண்டென்ட் கம்மி. இந்த பிசிக்ஸுக்கு 2 மார்க்கே கேட்கட்டுமே, ஈக்குவலா பிரிச்சாலும் 2 மார்க் கேட்க மாட்டாங்க, 1 மார்க் தான் கேட்பாங்க. கேட்டாலும் அந்த 2 மார்க்குக்கு நீங்க படிக்க வேண்டிய கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஒலின்னு எடுத்தீங்கன்னா 6th இருந்து 10th வரைக்கும் எல்லாம் படிக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஒலி, காந்தவியல் எல்லாமே 6 to 10th ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கான்செப்டா 5 புக்லயுமே படிக்கணும். பேசிக் தெரிஞ்சா ஓகே தான், பட் அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடும். குழியாடி, குவியாடி நிறைய இருக்கும். 2 மார்க் அவ்வளவு வேணாம் அப்படின்னு சொல்றேன். ஆனா ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன்னா படிச்சுக்கோங்க. இல்லைன்னா பிசிக்ஸ் நான் எதுவுமே படிக்கல, ஏதாவது பார்த்துட்டு போகணும் அப்படின்னு தோணுதுன்னா இப்ப சொன்ன மாதிரி ஒளியியல், காந்தவியல், குழியாடி, குவியாடி அந்த மாதிரி அந்த கண்ணோட கான்செப்ட் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? விசை அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே. என்ன கேட்டா கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி படிச்சீங்கனாலே 3 மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? இல்லைன்னா கெமிஸ்ட்ரிக்கு 1 மார்க், பாட்னிக்கு 1 மார்க், ஜுவாலஜிக்கு 1 மார்க்னு போட்டாலும் நம்மளுக்கு 3 மார்க் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு 3, இதுல ஒரு 3, 6 மார்க். ஸோ இது டோட்டல் போட்டா 63 மார்க் வருது. ஓகேங்களா? நான் இப்படிதான் படிச்சேன். எனக்கு வந்துட்டு 75-62 வந்துச்சு ஜிகேல. ஸோ அந்த கான்செப்ட் வச்சுதான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா அதான் கரண்ட் அஃபேர்ஸ் தான் எல்லா யூனிட்ல இருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பேலன்ஸ் 5 மார்க், இங்க ஒரு 5 மார்க், இங்க ஒரு 3 மார்க், இங்க ஒரு 4 மார்க், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க. அவுட் ஆஃப் புக் தான் போகும். அதெல்லாம் நம்ம அட்டன் பண்ண போறது இல்ல. ப்ராப்பரா நல்லா படிச்ச கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா 63ங்கிறது அழகா வாங்கலாம். 63 தேவையில்லை 170க்கு. பட் நான் 62 வாங்கினாலும் இதை சொல்றேன். ஸோ நீங்க 62வே வாங்கலாம், அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்படி படிச்சீங்க அப்படின்னா. இதுல கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகுது. இதுல நீங்க ஏதாவது படிக்க முடியாம போகுதுன்னா கூட ஒரு 58 வாங்கினீங்கன்னா கூட ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 95, இது ஒரு 20, 63, 8, 178 ஆயிடுச்சா? அவ்வளவுதான். ஜிகேல
இதுல ஏதாவது இன்னும் மார்க் கம்மியாகுது, இதுல 2 மார்க், இதுல 2 மார்க், இதுல கம்மியாகி ஒரு 55 வருதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஜிகேல ஒரு 8 மார்க் குறைஞ்சிருச்சு, 55 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு வரும்? 170 கம்பல்சரி எனக்கு கரெக்ட். அப்ப பேலன்ஸ் இருக்கு 30 மார்க் இருக்கா, 30 கொஸ்டின் இருக்கா. அந்த 30 கொஸ்டினுமே நீங்க தப்பா தான் போடுவீங்களா? 30 கொஸ்டினுமே ஃப்ளூக்ல தான் போட்டிருக்கீங்க, அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னே வச்சுப்போம். ஏதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் தெரியலன்னே வச்சுப்போம். தெரிலனாலுமே 30 கொஸ்டினுமே தப்பா போடுவோமா? போட மாட்டோம். ஒரு 5 கொஸ்டின், அதுக்காக நான் பாதி கொஸ்டின் கரெக்டா வருங்களா சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நடக்காது. ஒரு 5 கொஸ்டினாவது கரெக்ட் ஆகாதா? ஆகும், தாராளமா ஆகும். அப்போ 175ங்கிறது இந்த எஃபர்ட் போட்டாலே வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ என்னைக்குமே வந்துட்டு குரூப் 4 எக்ஸாம் 5 லட்சம் பேர் எழுதுறாங்க, 6 to 12 ஃபுல்லா படிக்கணும், அப்படி யோசிச்சு அது பெருசு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன டாஸ்கா பிரிச்சு பாருங்க, நம்மளுக்கு முடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், முடிக்கணும்னு தோணும். மொத்தமா தூக்கி வச்சுட்டு பெருசா இருக்குன்னு சொல்றதுக்கு ஸ்பிளிட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி டெய்லியும் தமிழ், மேக்ஸ், ஜிகேயோ ப்ராப்பரா படிங்க. நான் சொன்ன ஆர்டர்ல ஈஸியா கண்டிப்பா ஒரு போஸ்டிங் வந்துட்டு உங்க வர எக்ஸாம்ல வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை.